தலைவரோட கூலி படம் ரிலீஸ் ஆகி 4 நாட்கள்ல எந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் பண்ணிருக்கு, அதே மாதிரி எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் வந்து செட் பண்ணிருக்கு அப்படிங்கிற பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோ வந்து பேச போறோம். இந்த கூலி படம் 4 நாட்கள்ல கிட்டத்தட்ட 480 இருந்து 500 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது. 4ஆம் நாள் இந்த ஒரு படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 65 இருந்து 85 கோடி வரை கலெக்ஷன் பண்ணிருக்கு. அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ் ஓவர்சீஸ்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மலேசியா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எல்லா இடங்களையும் வேற லெவலான கலெக்ஷன். இதுதான் இப்போ நம்பர் 1 கலெக்ஷன்ல இருக்கு தமிழ்நாடு லிஸ்ட்ல எடுத்து பார்க்கும்போது. அதே மாதிரி தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிருச்சு இந்த ஒரு படம். அதே மாதிரி கர்நாடகாவில் 30 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்ல வேற லெவலில் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த ஒரு படம் 3 நாட்டில் 100 கோடியை வந்து தாண்டி வேற லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலும் நல்ல ரிவ்யூ வந்திருந்தா கண்டிப்பாக 1000 கோடி உறுதியாக இருக்கும். பட் ஆனாலும் இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வந்து பண்ண போகுது. நியர் அபவுட் ஒரு 500 கோடி கிட்ட 4 நாட்கள்லேயே வந்துருச்சு. வீக் டேஸில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே இந்த ஒரு படத்தால் 1000 கோடி போக முடியும். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிருங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.